ராமானுஜ வேதபாத்திரம் ஞான வைராக்கிய பூஷணம் ஸ்ரீமத்வேங்கரநாதாரியம் வந்தே வேதாந்த தேசிகம் லக்ஷ்மீநாதசமாரம்பாம் நாதேமுனமத்தியமாம் அஸ்மதாச்சாரிய பர்யந்தாம் வந்தே குரு பரம்பராம் யோ நித்யமச்சுத பலாம்புஜ யுக்மருக்ம வியாமோகதராணி ஜனாயமேனே अस्मद्गुरोर्भगवतोऽस्तेैक सिन्धो रामानुजस्य चरणौ शरणं प्रपद्ये मातापिता युवतयस्तनया विभूतिः सर्वं यदेव नियमेन मदन्वयानाम् आद्यस्य न कुलपतेर्वकुलाभिरामं श्रीमत्तदङ्घ्रियुगलं प्रणमामि मूर्धाम् भूतं सरश्च महदाह्वय भट्टनाथ श्रीभक्तिसारकुलशेखर योगिवाहान् भक्तान् हृदेणुपरकाल यतीन्द्रमिश्रान् श्रीमत्पराङ्कुशमुनिं सतोऽस्मि नित्यम् जीवत्सचिन्नमिश्रेभ्यो नमवुक्तिं धीमहे यदुक्तय श्रीकण्ठे यान्ति मङ्गलसूत्रताम् எம்பிராட்டியினுடைய கட்டாட்சத்திற்கு ஏற்ப பெரியதான ஐஸ்வர்யமோ அல்லது சிறியதான ஐஸ்வர்யமோ ஏற்படுகின்றது. அதிகமாக சொல்ல வேண்டாம், எம்பெருமானே இவளுடைய கட்டாட்சத்தை எதிர்பார்த்து கொண்டு தன்னை தன்யமாக நினைத்துக் கொண்டிருக்கின்றான் என்றெல்லாம் சொல்லி முடித்தார். அதிலே முக்கியமானது ஆத்மேஸ்வர, தனக்குத்தானே ஈஸ்வரனாயிருப்பவன் கூட உம்முடைய கட்டாட்சத்தை எதிர்பார்த்து கொண்டிருக்கிறான் என்றால் மற்றவர்களுக்கு சொல்ல வேண்டாம் என்று சொல்லி முடித்தார். அடுத்ததாக இப்பொழுது ஐஸ்வர்யம் யதசேஷ பும்சி யதிதம் சௌந்தர்ய லாவண்யயோ ரூபம் யச்சை மங்களம் किमपि यल्लोके सदित्युच्यते तत्सर्वं त्वदधीनमेव यति अतः श्रीरित्यभेदेन वा यद्वा श्रीमति इतीदृशेन वचसा देवी प्रथाम् अश्नुते. இங்க தமிழ்நாட்டில் ஒரு வேடிக்கைலாம் உண்டு. சீரசி அப்படின்னு இந்த பண்டாரங்களுக்கெல்லாம் போடுவா. அதுக்கு கூடாதுன்னுட்டு அது திருவளர் திரு திருவளர் திரு சொன்னாலும் அது அப்புறம் ஒரு கதை இதுக்கப்புறம் சொல்லிக்கலாம். இருந்தா கூட ஐஸ்வர்யம் யதசேஷ பும்சி, எல்லா ஜீவர்களிடத்திலும் இருக்கின்ற எந்த விதமான ஐஸ்வர்யங்கள் உண்டோ பலவிதமான ஐஸ்வர்யம், அதுவும் சரி. யதிதம் சௌந்தர்ய லாவண்யயோ ரூபம், சௌந்தர்யம் என்ன லாவண்யம் என்ன? சௌந்தர்யம் என்றால் ஒவ்வொரு அவயவ சம்பந்தமான அழகு, ஒவ்வொரு அவயவத்திற்கும் உரிய அழகு சௌந்தர்யம். லாவண்யம் என்பது சமுதாய அழகு. ஆகவே அவயவத்தில் இருக்கிற ஒவ்வொரு அவயவத்தில் இருக்கின்ற அழகு என்ன, சமுதாயத்திலே இருக்கின்ற அழகு என்ன, இதோடு கூடினதான ரூபம் உண்டோ? ஐஸ்வர்யம் என்ன, இப்பேற்பட்டதான ரூபம் உண்டோ? எச்சைகி மங்களம், லோகத்திலே எது மங்களமான வஸ்துக்கள் உண்டோ? கிமபியல்லோகே சதித்யுச்யதே, உலகத்திலே மிக நல்லதுன்னு சொல்லப்படுகிறது எந்தெந்த வஸ்துகள் உண்டோ? ஆகவே சுருக்கமாக ஐஸ்வர்யம் என்ன, அழகு என்ன, பவித்திரதனமான பாகம் என்ன, மங்களகரம் என்ன, இவைகள் எல்லாமே, அதாவது எல்லாம் அடங்கில எல்லாமே தத் சர்வம் இப்படி சொல்லப்பட்டதான இதோடு எல்லாமே தொததீனமேவ, எல்லாம் உன்னுடைய அதீனம். எதனாலே உன்னுடைய அதீனமாக இருக்கின்றதோ அதனாலேயே அதுக்கெல்லாம் கூட ஸ்ரீன்னு பேரு.
ஸ்ரீன்னு நேரவே சொன்னாலும் சொல்லுவா, இல்லை ஸ்ரீமத்துனாலும் சொன்னாலும் சொல்லுவா. எப்படின்னா நாம சொல்றோமே பார்ப்போம். பெருமாளிகை திருன்னு சேர்த்தது சொல்லிட்டு இருக்கோம். இப்ப சாதாரணமாகவே பூதம் சதஸ்ட மகதாஸ்வய பட்டநாத ஸ்ரீபக்தி சார, ஸ்ரீமத் பக்தி சார, ஸ்ரீபக்தி சார குலசேகர யோகி வாகன் பக்தாங்கிரேணு பரகால யதீந்திரமிஷான் ஸ்ரீமத் பராங்குஷமணி. ஒரே இடத்துலயே முதல்ல அபேதத்தினால ஸ்ரீபக்தி சாரன்னு நேரவே அபேதத்தினாலேயே அதுக்கும் ஸ்ரீக்கும் அதுக்கும் வித்தியாசம் இல்லாம உடைய பொருளுக்கும் உள்ள இருக்கிற வஸ்துவுக்கும் சம்பந்தமா ஒன்னாவே சொல்லி சில இடத்துல சொல்றது, உள்ள உடமையை சொல்லி சொல்றது உண்டு. ஸ்ரீ என்றும் ஸ்ரீமத் என்றும் சொல்லப்படுகிறது. திருவாசல், திருமடப்புள்ளி அப்படின்னு சொல்றோம். அதை விட்டுட்டு திரு உடையவன்றதுக்கும் அப்படின்னு சொல்றோம், ஸ்ரீமத்துன்னு சொல்றோம். அதனால ஸ்ரீமத் அனந்த சரசி, ஸ்ரீவனாத்ரி, ஸ்ரீமத் பராங்குஷ முனிம் இப்படி சொல்லப்படுகின்றது. ஆகவே உலகத்துல எல்லாமே ஸ்ரீமத்தாகவோ ஸ்ரீயோடு சம்பந்தம் உடையதாகவோ இருக்கின்றது. எல்லாமே உன்னுடைய நாள் தான். அதாவது லோகத்திலே இருக்கின்றதான ஐஸ்வர்யம் என்ன, அழகு என்ன, மங்களம் என்ன, ரூபம் என்ன, அல்லது சத்து உயர்ந்தது நல்ல வஸ்து எல்லாமே உன்னுடைய அதீனமாக இருக்கின்ற காரணத்தினால்தான் நேராக அபேதமாக அதுவும் ஒன்னாகவே ஸ்ரீமான் என்று சொல்வது உண்டு. சில பேர் என்ன பண்ணா ஸ்ரீராமாயணம் தான், சில பேர் ஸ்ரீராமாயணம் தான், நாமெல்லாம் ஸ்ரீமத் ராமாயணம்னு சொல்லுவோம். ரெண்டும் ஒண்ணுதான். இதுதான் தங்கல எல்லாம் ஸ்ரீராமாயணம் தான் சொல்லுவோம், ஸ்ரீமத் ராமாயணம் சொல்ல மாட்டான். ஏன்னா கொஞ்சம் அந்த மத்தால் அடி வாங்கியிருக்கா. அதனால ஏன்னா அந்த துவயத்துல முதல்ல ஒரு மத்து வருது, ரெண்டாவது ஒரு மத்து வருது. அந்த மத்துல முதல்ல உபாயம் சொல்ல மாட்டான், பின்னாடி உபயத்துல சொல்லுவா. மத்தடி வாங்கினபடினால அது மத்த சொல்றது இல்லை. இருந்தாலும் பரவாயில்லை. இது அப்புறம் தேவித்துவம் மகிமாவதி, தேவி त्वन्महिमावधि न हरिणा नापि त्वया ज्ञायते यस्यास्ते महिमानमात्मा इव त्वद्वल्लभो विप्रभो. அதனுடைய அபிப்பிராயம் அதுக்காக தான் அந்த ஸ்லோகம் எல்லாம் சொல்லியிருக்கேன். அந்த ஸ்லோகத்துல காரி சூனும் யாமுனாரிய வேத சுத்தி சம்மத எல்லாம் இதுல இருக்கு. அதுல பார்த்தா சுருக்கமா சொல்லுது, தேவி தொன்மகிமாவதிர்ன ஹரிணாம் நாபி த்வயா ஞாயதே. அம்மா உன்னுடைய மகிமா உனக்கும் தெரியாது, உன்னை கட்டி நடறானே அவனுக்கும் தெரியாது. ஆமா அப்படி இருந்தா அதுக்குள்ளேயே ஒருத்தர் கேள்வி கேட்டார், ஐயோ அவளுக்கு ஒண்ணுமே தெரியாதுன்னா சர்வைக்குன்னு எப்படி சொல்றது? சர்வைக்கு சர்வசப்த வாக்கியத்துல அவளுடைய மகிமையும் சேருமோ இல்லையா? சரி, அதே மாதிரி பெருமாளுடைய மகிமையும் சேரும். பெருமாளுடைய மகிமை பெருமாளுக்கு தெரியாது, இவ மகிமையும் அவளுக்கு தெரியாது. அதே மாதிரி பெருமாளுடைய மகிமையும் அவளுக்கும் தெரியாது, இவ மகிமையும் அவளுக்கு தெரியாது. இவ ரெண்டு பேரையும் போய் நம்ம சர்வைக்குன்னு சொல்லி எப்படி கூத்தாடுறதுக்கிறோமா அப்படின்னு கேட்டா, இப்படி உன்னுடைய பெருமை ஒன்னாலும் அறிய முடியாது, உன்னுடைய கணவனாலையும் அறிய முடியாது என்ற ஒரு நிலைமை இருந்தாலும் கூட உங்களுக்கு இருக்கின்ற சர்வஜ்ஞத்துவ தன்மை இருக்கின்றது, அது குறையாது. ஏன் அப்படின்னா, என்னாஸ்தேவ ததஜதாமனுகுணம் சர்வஜதாயா விதுஹு. எது முடியாததோ இல்லாததோ அது சர்வஜதைக்கு அனுகுணமே ஒழிய சர்வஜக்கு விரோதமாக. இல்லாத வஸ்துவை தெரிஞ்சுக்கலன்னு சொன்னான். உனக்கு தெரியுமா நீ சர்வைக்கனா? ஆமா சர்வைக்கன். சரி சந்தோஷம். மயில் கொம்புக்கு தெரியும்பா? மயில் கொம்பு தெரியாது. அப்ப சர்வைக்கன் இல்லையா? மயில் கொம்பு இருந்தா தானே. மயில் கொம்பு தெரியாதேன்னு. கழுத கொம்பு தெரியுமா? அப்படின்னா தெரியாது. இல்ல
அப்போ நீ சர்வஜனை சொல்வாளான்னு? இல்லாததுக்கோ முடியாததெல்லாம் ஏன் சர்வஜத்துக்கு பாதகம் இல்லை, சர்வஜதாவுக்கு ரொம்ப அனுகூலம் தான். அதனால இது எண்ண முடியாத காரணத்தினால, அறிய முடியாத காரணத்தினால சர்வஜதைக்கு ஹீனத்தை உண்டாகாது, அது உபசம்பகமாக தான் ஆகும் என்று சொல்லிவிட்டு லோகத்துல எவனாவது அவன் எவனாவது வந்து சொல்லிட்டு வந்தான்னா அவன் கீழ்பாக்கம் கிளாஸ்ன்னு தான் சொல்லுவீங்க நீங்களாம். என்னன்னு சொல்றான்? நான் ஆகாச தாமரை பார்த்தேன், 1000 எழுது இருந்ததுன்னு சொல்லிட்டு வந்தான்னா ஆகாச தாமரை எங்க பார்க்கறது? அப்ப அவனை ஆகாச தாமரை பார்த்தேன்னு சொன்னான்னா அவனை யாருன்னு சொல்லுவாள்? கீழ்பாக்கம் கிளாஸ் அம்மாஞ்சி. ஏன்னா அந்த அம்மாஞ்சிங்கிறதுக்கு என்ன காரணம்னா மாதுளையர்னு பேரு. மாதுளையர் அம்மாஞ்சி. மாதுளையன்றதுக்கு ஊமத்தங்காய்க்கும் பேரு. இந்த பைத்தியம் பிடிச்சதுக்கெல்லாம் பிரமம்போஜம் இதந்தயா கிலவதன் பிராந்தோயமித்யுச்சதே. அருமையா நான் வந்து ஆகாச தாமரையை பார்த்தேன்னு எவனாவது சொல்லிட்டு வந்தான்னா உடனே என்ன பண்ணுவா? பிராந்தோயமித்யுச்சதே, லூஸ் பாட்டடா அப்படின்னு எல்லாரும் சொல்ல ஆரம்பிடுவா. அதனால இல்லாததுக்கு சொல்லலைனால சர்வஜத்தை பாகாது, முடியாததுக்கும் முடியாதுதான். அதனால சர்வஜத்துவத்துக்கு பாதகம் வராது. லோகே வனஸ்பதி ப்ருஹஸ்பதி தாரதம்யம் யஸ்யாஹ பிரசாத பரிணாமம் உதாஹரந்தி. 2 பேரும் பதி தான். என்ன பதி? ஒருத்தர் வனஸ்பதி ஒண்ணு ப்ருஹஸ்பதி ஒண்ணு. வனஸ்பதி பத்தியந்தமாக இருக்கிற அப்படின்னால வனஸ்பதி ப்ரஹஸ்பதி ஆகாது, ப்ரஹஸ்பதி வனஸ்பதி ஆகாது. ப்ரஹஸ்பதிக்கு இருக்கிற ஒரு சாமர்த்தியமோ சொல்லழகோ அதெல்லாம் வனஸ்பதிக்கு வருமா? இதுக்கு ஞானமே கிடையாது, அவன் ஞானமே உருவானவன். ஆனா இதுக்கு தாரதமியம் இருக்கு. இந்த தாரதமியம் யாரால ஏற்பட்டதுன்னா பகவதியான சரஸ்வதியோட கட்டாட்சத்தினால ஏற்பட்டது. தக்ஷிண்யரம்யாகிரி சஸ்யமூர்த்தி, இதுக்காக மேல ஒன்று சொல்லிட்டு தக்ஷிண்யரம்யாகிரி சஸ்யமூர்த்தி தேவி சரோஜாசன தர்ம பத்னி வியாசாதயோபி வியபதேஷ்ய வாச்சா புரந்தி சர்வே தவ சக்தி லேசை. அப்படி ஹயகிரிவன் சொல்லும்போது இவெல்லாம் கூட உன்னுடைய சக்தி லேசத்தினால வந்தார். இதுல இவர் என்ன பண்றாருன்னா ஒத்தி எடுத்துட்டார், சரஸ்வதி எடுத்துட்டார். தக்ஷிண்யரம்யாகிரி சஸ்யமூர்த்தி தேவி சரோஜாசன தர்ம பத்னி அதை எடுத்துட்டார். லோகத்துல வனஸ்பதிக்கும் ப்ரஹஸ்பதிக்கும் இருக்கிற தாரதமியமானது சரஸ்வதியினுடைய பிரசாதம் அடிப்படையாக வருகின்றது. அப்பேற்பட்ட சரஸ்வதியும் கூட தொத்தாச தாசீகனாக சீரித்தே வச்சுக்கிற மாதிரி இந்த இடத்தில உனக்கு தாசியானவள் யாரு? சரஸ்வதி கூட. ஆகவே அப்பேற்பட்ட வைபவத்தை யாரால் சொல்ல முடியும் என்றாக பேசுகின்றார். லோகே வனஸ்பதி ப்ருஹஸ்பதி தாரதம்யம் யஸ்யாஹ பிரசாத பரிணாமம் உதாஹரந்தி. யஸ்யாஹ சரஸ்வதியாக பிரசாத பரிணாமம், சரஸ்வதியினுடைய பிரசாத பரிணாமத்தினாலே வனஸ்பதிக்கு ஞானம் இல்லாமல் இருக்கு, அதை அடைந்த காரணத்தினாலே ப்ரஹஸ்பதி நிறையாக இருக்கின்றான் என்று லோகத்திலே பெரியவர்கள் சொல்லிக் கொண்டிருக்கின்றார்கள். சா பாரதி. ஒரு கொஞ்சம் எல்லாம் பாரதி சரஸ்வதினா கூட அது கொஞ்சம் வித்தியாசம் ஒன்று உண்டு, ஞாபகம் வச்சுக்கணும். பொதுவா சரஸ்வதினு சொல்லிட்டு இருக்கோம். ரொம்ப வேகமான செயலி இருக்க அது பாரதி, ரொம்ப மிருதுவான செயலி இருக்க அது சரஸ்வதி. அந்த சப்தம் ஒன்னா இருந்தாலும் கூட சில பிரவೃತ್ತಿ நிமித்தம்னு ஒண்ணு உண்டு. அந்த ரொம்ப ஒளி பொருந்திய ஒரு சொற்கள் இருக்கு, அதுக்கு பாரதி. ரசமான சொற்களுக்கு பேரு சரஸ்வதி அப்படின்லாம் உண்டு. ஆனா பொதுவா அதிதெய்வத்தை சரஸ்வதி இருக்கட்டும். சா பாரதி பகவதி து யதீயதாசி. அப்பேற்பட்ட பாரதியோ எவளுக்கு தாசியாக இருக்கின்றாளோ, எந்த லட்சுமிக்கு தாசி. ஆவே தாம் தேவதேவ மகிஷீம் ஸ்ரீயம்
ஆசிரயாமஹா அப்பேற்பட்டது அந்த தேவர்களுக்கெல்லாம் தேவன். மனிதருக்கு தேவர் போல் தேவர்க்கும் தேவா போல். அவை தேவர்களுக்கெல்லாம் தேவனான அவன், அவனுடைய மைசியான அவளை நாம் பிரபத்தி பண்ணுவோமாக. ஏன்னா அவன் தாசியானபடினால நமக்கு நல்ல ஞானம் உண்டாகும். பிரகஸ்பதி மாதிரி வரும். ஏன்னா அவளை பாடுறதுன்னா முடியாது என்று லோகே வனஸ்பதி பிரகஸ்பதி தாரதமியம் என்ற ஸ்லோகத்தினாலே சரஸ்வதியினுடைய பெருமையை பேசி, சரஸ்வதி கூட எவளுக்கு தாசியோ அப்பேற்பட்டவளை நாம் பிரபத்தி செய்வோமாக என்று பேசினார். அப்புறம் நாளைக்கு 2 பண்ணோம்.